வாங்கயா சீக்கிரம் அண்ணன் நடந்துகிட்டு. சார் குட் மார்னிங் சார். சாவித்ரி மேடம் இருக்காங்களா? கேமரா வச்சிட்டியா? பிளக் பாயிண்ட் இருக்கான்னு போய் தேடு போ. என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு. சார் மேடத்தை கூப்பிடுங்க சார். இன்னும் எந்திரிக்கலீங்களா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு சாவித்ரி மேடம் தான் சார் வேணும். ஆமா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? சரி நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன? எங்களுடைய டிவி நேயர்கள் சார்பா உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சார் மேடத்தை கூப்பிடுங்க சார். ஏய் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார் நாங்க பாப்புலர் டிவில இருந்து வர்றோம். மேடத்துடைய பரந்த மனசை கவர் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்னையா அது பரந்த மனசு? என்ன சார் ஆச்சரியமா இருக்கு? உங்களுக்கு மட்டும் தான் தெரியாதா இல்ல இந்த வீட்ல யாருக்குமே தெரியாதா? சாவுக்கு போராடிட்டு இந்த புருஷனை காப்பாத்துறதுக்காக வாடகைக்காக வாரிசு சுமந்த ஒரு பெண் தெய்வத்தோட கதை. கற்புக்கரசி கண்ணகி, அனுசுயா மாதிரி இவங்க கலியுக சாவித்ரி. வாய மூடுங்க, முதல்ல வெளியே போங்க. யாருங்க? யாருங்க வாடகை தாய்? சுரேந்திரா, அத நான் சொல்றேன். முதல்ல உங்களை வெளியே போ சொல்லு. ஐயோ, புருஷனுக்கே தெரியாம செஞ்ச தியாகமா? பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்தவருடைய உயிரணுக்களை தம் வயித்துல 9 மாசம் சுமக்கிற முதல் பாரத பெண். Shut up and get lost. பேக்கப். இந்த ஆள் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கலாம். புரட்சிகரமா எதுவும் செய்ய விட மாட்டானுங்களே. என்னடி என்ன இதெல்லாம்? நாம ஊர்ல இருந்து வரத்துக்கு லேட் ஆனதுனால பையன் உயிருக்கு சீரியஸ் என்ன அங்க இருந்த லேடி டாக்டர் அம்மா யோசனை சொல்லிருக்காங்க. சமயத்துல உயிரை காப்பாத்தி என்ன பண்றதுன்னு தெரியும். எவங்கிட்டயோ வயிற்று நிரப்பிட்டு புருஷனை காப்பாத்துறா? இல்லைங்க, இது ஏதோ வாடகைக்கு தாயா? அதான் கழுதைக்கு பேரு முத்துமாலை. இந்த கேடு கட்ட காரியத்துக்கு பேரு ஒரு கேடு. பணம் தேவைன்னதை எவனோ இறக்கப்பட்டு கொடுத்தான்னு நினைச்சேன். இப்படி கர்ப்ப பைய வாடகைக்கு வரதுக்கு வெக்கமா இல்ல அவளுக்கு? என்னங்க என்ன பேசுறீங்க? இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? தரித்திரம் முடிச்ச வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போலாமா? எங்கங்க? சுடுகாட்டுக்கு. ஊருக்கு தாண்டி. நான் வரலங்க. சாவித்திரி இந்த நிலைமையில விட்டுட்டு நான் வரமாட்டேன். சரி, தரங்கட்டவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. நான் மானஸ்தன், என்னால முடியாது. நான் போறேன். ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா கோவமா போயிட்டாருன்னா போகாம என்ன செய்வாங்க? நீ செஞ்ச வேலைக்கு நான் என்னங்க செஞ்சேன்? சாவித்திரி எனக்கு சொல்ல தெரியல. நிஜமா நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச. என்ன படிக்க வச்ச. ஆனா உனக்கு நீயே துரோகம் செஞ்சுக்கிட்ட. உன்னை ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சாவித்திரி, எந்த பொண்ணு இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா. அப்படியா? அப்ப நல்லது தானேங்களே. நீங்க ஒரு தடவை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? யாரும் செய்யாத வேலைய துணிச்சலோடு நாம செஞ்சா அதுக்கு மரியாதை இருக்கும்னு. சாவித்ரி, சாப்பிடலாம் வாங்க. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல சாவித்திரி, அப்புறமா சாப்பிடுறேன். அப்ப நான் சாப்பிடுறேன். சரியா வேளைக்கு சாப்பிடலனா வயித்துல வளர குழந்தைக்கு நல்லது இல்லையா? அத்தைதான் சொன்னாங்க. சாவித்ரி வர அத்தை.
வயிற்றுக்குள்ள இருக்கிற கண் திறக்காத தெய்வமே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சாவுக்கு போராடின உயிருக்கு உயிர் கொடுத்த கொடை வள்ளல் நீ. உன்னை நான் ஆதரிக்கணுமா நிராகரிக்கணுமான்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழிகாட்டு. சோ மிஸ்டர் சுரேந்திரன், நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலை போயிட்டீங்கன்ற உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நோ சார், நெவர். நான் ப்ரூவ் பண்ணிட்டா? நிரூபிங்க சார், சொல்லுங்க எவனுக்கு நான் வேலை போனேன்னு. இத பாருங்க மிஸ்டர் சுரேந்திரன், உங்களுக்கு பேங்க் சேவிங்ஸ் இல்ல, பூர்வீக சொத்தும் இல்ல. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. உங்க ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரெசிப்ட் படி யாருக்குமே வேலை போகாம இத்தனை லட்சம் செலவு பண்ணி எப்படி நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க? ஹவ் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டெல் மீ. சொல்லுங்க சுரேந்திரன், ஆபரேஷன் செலவுக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இவ்வளவு சடனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க? சொல்லுங்க. சைலண்டா இருந்தா எப்படி சுரேந்திரன்? சொல்லுங்க. ஐ நீட் an answer. அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருக்கவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. வெல்கம் டு மயாண்டி தர்பார். வெல், டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வித் as usual one joke. பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க. நீங்க பொம்பளை தானே? ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான். வெல், ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கிராக் a joke. சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. ஜோக் கேன்சல். ஓகே, கேன்சல். ஓகே, இப்போ இங்க வர போற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? சீஃப் கெஸ்ட் எனக்கு என்ன தெரியாதா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரை தேடிட்டு இருக்காங்க. வெல், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ் அருவா ஆறுமுகம். வெல்கம் வெல்கம். நல்ல டான்ஸ் எங்க கத்துக்கிட்டீங்க? இது டான்ஸ் இல்ல, சலாம் வச்சேன். ஓ சலாம், வெரி குட் அருவா டெக்னிக். Oh, yes. இந்த டெக்னிக்கே உங்களுக்கு பை பர்த்டே வந்துருச்சா இல்லாட்டி ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா? படிப்பு இல்ல, அனுபவம் தான். ஓ அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். ஆறுமுகங்கிற பேரு உங்க அம்மா வச்சாங்களா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேருமே வைக்கல, கன்சாமி வச்சேன். கன்சாமி இப்ப எங்க இருக்காரு? செத்து போயிட்டாரு. எப்படி செத்து பண்ணாரு? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டினீங்க? வச்ச பேர் பிடிக்கல, வெட்டினேன். பச்சை பேர் பிடிக்கல, வெட்டிட்டேன். அருவா, அபௌட் யுவர் குவாலிஃபிகேஷன், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு என்னால போக முடியல. ஏன்? ஒரே ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? வாத்தியார் என்ன அடிச்சாரு, எங்க அப்பா வாத்தியார ஒரே போடு. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபேமிலி, தட் இஸ் கல்ச்சர். அப்படினா உங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலூர், சென்ட்ரல், பாளையங்கோட்டை, ஜெயில், பெயில் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிச்சிருவேன். வாட் a talent, வாட் a talent. வேல அருவா ஆறுமுகம், உங்க லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை எது? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்பப்ப தூக்குறீங்க, கீழே வைங்க. திருப்பு முனை என்ன? பாரிமுனை சிக்னல். அது எல்லா பஸ்ஸுமே திரும்புற முனை, உங்களுக்கு எப்படி அது திருப்பு முனை? அந்த இடத்துல பஸ் திரும்புவதுதான் முதல் தடவையா பிக் பாக்கெட் அடிச்சேன். வெரி குட் ஸ்டார்ட், நல்ல ஆரம்பம். வேல அருவா ஆறுமுகம், இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ், செய்தி, அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்றேன். வெளிய வரும்போது பர்ஸ்ல பணத்தோட வாங்க, இல்லனா வெளிய வராதீங்கடா. ஏன்? ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாக்கெட் அடிக்கணும். அந்த பர்ஸ் காலியா இருக்கும்போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது. போலீஸ் கவியா பதில் சொல்றது. வெரி குட் சென்டிமெண்ட், வெரி குட் மெசேஜ். ஆறுமுகம், we really like your rowdyism. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி. மிஸ்டர் இந்திரஜித், ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கம் ஆன், கீப் இட் அப், கீப் இட் அப். நீங்க ஏன் சார் உள்ள வந்தீங்க? சரி சரி, It's all right. He's the owner. He's the father of Father TV. Okay, okay. ஆறுமுகம், you have done one more achievement. நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொன்றிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. எஸ் எஸ். வெரி குட், வெரி குட். அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை? இதே அருவாள்ல தான் வெட்டி கொன்னேன். அதான் எப்படி வெட்டி கொன்னீங்க? இதே அருவாள்ல வெட்டி கொன்னேன். ஏய் புண்டா, எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்க இல்ல, சொல்லி காட்டுறா. சொல்லி காட்டுறது என்ன, செஞ்சே காட்டுறேன். சூப்பரா வெட்டாரு. உண்மையிலே வெட்டிட்டேனா? அங்க பாரு. அட பாவிகளா, இப்ப தாண்டா உங்க மியூசிக் கரெக்டா மேட்ச் ஆகுது இதுக்கு. சாவித்ரி, சாவித்ரி, ஒரு கிளாஸ் ஜக்ல தண்ணியும் கொண்டு வா.
என்னங்க இது? எடுத்துட்டு வா சாவித்ரி. எதுக்குங்க இதெல்லாம்? அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சரி, ஆனா எதுக்கு? ஏதோ எனக்கே தெரியல சாவித்ரி. போய் தண்ணி கொண்டு வா. டெமான்ஸ்ட்ரேஷன். என் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி ஃபெயில் ஆச்சு? எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? எதுக்கு ஆபரேஷன் நடந்தது? எதுக்கு எதுக்கு நீ கர்ப்பவதி ஆன? எதுக்காக என்ன படிக்க வச்ச? ஆபரேஷன் செலவுக்கு எப்படி பணம் வந்துச்சு என்கொயரில கேட்டப்போ நான் ஏன் பதில் சொல்ல முடியாம போனேன்? பதில் சொல்ல தெரியாம நின்று என் உத்தியோகம் ஏன் போச்சு? எப்படி இதெல்லாம் எப்படி சாவித்ரி? சாவித்ரி, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அத்தை, அத்தை, இது வர. என்னம்மா? எதுக்கு கூப்பிட்ட? என் வயித்துக்குள்ள என்னமோ பண்ணுது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, உனக்கு இது 3வது மாசம் தானே? நீ டாக்டர் கிட்ட போகலையா? இல்ல, டாக்டர் அம்மா வர சொன்னாங்க. ஆனா நான் தான் போகல. போகணுமா? இப்படி அஜாக்கிரதையா இருக்க கூடாது. இரு, நானும் வரேன். வேண்டாம் அத்தை, அவர் வர்ற நேரத்துல 2 பேரும் வீட்டுல இல்லைன்னா சங்கடப்படுவாரு. அவர் இப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காரு, பாவம். நானே போயிட்டு வரேன். ம். யோ வீராசாமி, எவனோ ஒருத்தன் 7 லட்சம் ரூபாய் கொடுத்தானாமல சாவித்திரிக்கு. எதுக்காக? சும்மா கொடுப்பானா ஐயா? சாவித்திரி வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான். சாவித்திரி வயித்துல வளர்ற குழந்தைக்கும் 7 லட்சத்துக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குயா. ஆஸ்பத்திரில இருந்து வரியாக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? மருந்து எழுதி கொடுத்தாங்க. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யக்கூடாதான். எத்தனை மாசத்துல இருந்து கஷ்டமான வேலை செய்யக்கூடாது? குழந்தை உண்டானதுல இருந்தே கஷ்டமான வேலை செய்யக்கூடாதான். எனக்கு இப்ப 3 மாசம் ஆகுது. கஷ்டமான வேலையெல்லாம் செய்யலாமா? உனக்கு என்னடி? உண்டான என்ன போனா என்ன? உன் புருஷனோட கருவைய சுமந்துட்டு இருக்க. போனா போட்டு விடு. இந்த புள்ள இல்லைன்னா இன்னொருத்தன் புள்ளைய சுமக்க போற. 4 குழந்தைகளை பெத்த அம்மா நீங்க. அம்மாவுக்கு குழந்தை மேல என்ன பாசம் இருக்குன்னு தெரிஞ்சும் என் குழந்தைய பத்தி கேவலமா பேசலாமா? எங்களோட ஒன்ன சேர்த்து பேசாதடி. நீ செஞ்சது தப்பு இல்ல, நான் சொன்னது குத்தமா போச்சா? என்னங்க மீட்டிங்க? உள்ள போங்க. பாரு சாவித்திரி, இனிமே முன்ன மாதிரி அக்கா, சித்தி, அத்தை அப்படின்னு சொந்தம் கொண்டாடாத. உன் விஷயம் இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அட, முந்தா நாள் இந்த கதிரேசனோட பொண்டாட்டி, ஏங்க நானும் கூட அந்த சாவித்திரி மாதிரி புள்ள பெத்துக்க போறேன், 5 லட்சம் கிடைச்சா பிளாட் வாங்கலாம்னு சொல்றா. சீ, சொல்றதுக்கு இல்ல, கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியாத.